குற்றாலத்துக்கு ஃபேமிலியோட போயிருந்தோம். செம்ம ஜாலியா இருந்தது, செம்ம ஃபன்னு. இஎம்ஐ கட்ட வேண்டிய காசு, சீட்டு காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அட வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசும் எடுத்துன்னு போய் சும்மா தும்சம் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேட்லாம் வர மூச்சுல ஐயோ இதெல்லாம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற யோசனை எல்லாம் வருது. அதுவும் இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அங்க போயிட்டு கடவுள் வேணும் ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு மழை பெஞ்சிடு நான் இல்லாத 4 நாள் அப்படின்னு ரொம்ப வேண்டியிருந்தேன். ஏன்னு கேட்டா என் செல்ல குட்டீஸ்லாம் இருக்கு, அந்த செல்ல குட்டீஸ்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு. அந்த வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவெண்ட் கூட கேன்சல் பண்ணிட்டு இவங்களெல்லாம் வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த செல்ல குட்டீஸ் யார் தெரியுமா? இவங்கதான் என்னுடைய செல்ல குட்டீஸ். எப்படியாவது வீட்டுக்கு எடுத்துரும், இருந்தாலும் கொஞ்சம் வாடி போயிட்டாங்க. அதுவும் மணி பிளான்ட் ரொம்ப வாடிடுச்சு. செல்லம் வந்துடலாம், கவலைப்படாத. மற்றதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரம் அதுவும் கொஞ்சம் வாடிடுச்சு. தான் கிளீன் பண்ணேன். ஸோ இதை உடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் வளர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்த உடனே வீட்டில் இருக்கவங்கலாம் இன்னொருத்தவங்க யார் யாரும் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இனி ஃப்ரெஷ்ஷா இந்த செல்லத்தஸ் எல்லாம் வளர்க்கணும். பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு. என்னன்னா ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறது, பார்த்துக்கலாம்.